பீகார்ல 2 ஈரநிலங்களுக்கு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பக்சர்ல கோகுல் ஜலாஷயா, மேற்கு சம்பாரன்ல உதய்பூர் ஜீல். இது ரெண்டும் ராம்சர் தளங்களா அறிவிச்சிருக்காங்க. இது ஏன் முக்கியம்? ராம்சர் அங்கீகாரம்ங்கிறது ஒரு ஈரநிலத்தோட சர்வதேச முக்கியத்துவத்தை சொல்றது. இது அந்த இடத்த பாதுகாக்கவும் அங்க இருக்கிற வளங்களை சரியா பயன்படுத்தவும் உதவும். முதல்ல கோகுல் ஜலாஷயா. இது பக்சர்ல கங்கை நதிக்கரையில இருக்கிற ஒரு குதிரலாடை ஏரி, ஆக்ஸ்போ லேக். ஆக்ஸ்போ லேக் 6 பாதம் மாறினதால உருவானது. ஆமா, கரெக்ட். இங்க 50க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கான். வெள்ளம் வரும்போது இது ஒரு பஃபரா செயல்பட்டு சுத்தப்பட்டு கிராமங்களை காப்பாத்துது. உள்ளூர் மக்கள் மீன் பிடிக்க, விவசாயத்துக்குன்னு இதை நம்பியிருக்காங்க. அடுத்தது உதய்பூர் ஜீல். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? உதய்பூர் ஜீலும் மேற்கு சம்பாரன்ல இருக்கிற ஒரு ஆக்ஸ்போ லேக் தான். இது பக்கத்துல உதய்பூர் வனவிலங்கு சரணாலயமும் இருக்கு. இங்க 280க்கும் மேல தாவர வகைகள் இருக்கு. இதுல இந்தியாவுக்கே உரிய ஒரு மூலிகை செடியும் அடங்கும். இது பல வெளிநாட்டு பறவைகளுக்கும், குறிப்பா காமன் போச்சாட் மாதிரி அழியிற நிலையில இருக்கிற பறவைகளுக்கு ஒரு முக்கியமான குளிர்கால தங்குமிடமா இருக்கு. ஆனா இந்த உதய்பூர் ஜீலுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு. என்ன மாதிரி? இல்லீகலா மீன் பிடிக்கிறது, விவசாயத்துக்காக ஈரநிலத்தை ஆக்கிரமிக்கிறது, கெமிக்கல் உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்துறதுன்னு இதெல்லாம் அங்க இருக்கிற சூழலுக்கு ஆபத்தா இருக்கு. இப்போ ராம்சர் அங்கீகாரம் கிடைச்சதால இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு இந்த ஈரநிலத்தை பாதுகாக்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்கன்னு நம்பலாம்.